நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். புதிய பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அழகு 9 அதில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நாட்டுப்புறவியல் இது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தகம் தான் நாட்டுப்புறவியல். இது எந்த ஆசிரியர்களுடைய பாடநூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, நாட்டார் வழக்காட்சியல் லூர்து அவர்களுடைய நூலில் இருந்தும், நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் இவர்களுடைய நூலில் இருந்தும், இந்த 2 நூலில் இருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செய்திகளை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். அதில் இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாய்மொழி வழக்காறுகள், வாய்மொழி பாடல்கள், வாய்மொழி கதைகள், பழமொழி, விடுகதை, இந்த பகுதிகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அழகு 3 இருக்கக்கூடியது நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம். இதெல்லாம் நிறையவே முன்னாடி நம்மளுடைய காணொலியில் போடப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பார்வை நூல்களாக அடிக்கோடிட்டு சில நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. நாட்டுப்புற கலைகள், இப்போ இந்த நூல்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா சில சமயம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, நாட்டுப்புற கலைகள் நூலினுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தமிழில் கதைப்பாடல்கள், அப்புறம் தமிழர் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் அப்படிங்கிற தலைப்புகளை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ 1-2 வினாக்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதை பொறுத்துக மாதிரி கொடுத்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வாய்மொழி வழக்காறுகள், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டார் பாடல்கள். இந்த நாட்டுப்புறவியலில் நாட்டுப்புற பாடல்கள் பற்றி அதிகமான நூல்கள், ஆய்வுகள் இதெல்லாம் வெளிவந்திருக்கு. சார்லஸ் கோவர் பேர் நோட் பண்ணிக்கோங்க. சார்லஸ் கோவர் தென்னிந்திய நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலை செய்கிறாரு, வெளியிடுறாரு. இந்தியாவிலே நாட்டுப்புற பாடல் குறித்து வெளிவந்த முதல் நூல் இது. குறிப்பு, முக்கியமான குறிப்பு, நாட்டுப்புற பாடல்கள் குறித்து இந்தியாவில் வெளிவந்த முதல் நூல் எது? சார்லஸ் கோவர் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, மு. அருணாச்சலம் அவர்கள் காற்றிலே மிதந்த கவிதை என்ற பெயரில் முதல் நாட்டுப்புற பாடல் தொகுதியை வெளியிடுறாரு. மு. அருணாச்சலம் அவர்களால் காற்றில் மிதந்த கவிதை அப்படிங்கிற பெயரில் நாட்டுப்புற பாடல் தொகுதி. இவர் தாலாட்டு இலக்கியம் என்ற நூலில் தாலாட்டின் தோற்றம், வளர்ச்சியை குறித்து ஆராய்ந்துள்ளார். அப்போ மு. அருணாச்சலம் அவர்கள் காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. தாலாட்டு இலக்கியம் அப்படிங்கிற பகுதியும் எழுதியிருக்கிறார். இப்போ தமிழகத்திலேயே நாட்டுப்புறவியல் பேரறிஞர்களுள் கிவா ஜெகநாதன் அவர்களுடைய ஆய்வு முன்னுரையுடன் தஞ்சை சரஸ்வதி மகால் மலையருவி என்ற பெயருடன் வெளியிட்டிருக்கிறது. நாட்டுப்புறவியல் பேரறிஞர்களுடைய ஆய்வு முன்னுரையுடன், கிவா ஜெகநாதன் அவர்களுடைய ஆய்வு முன்னுரையுடன் மலையருவி அப்படிங்கிற பெயரில் நூலை வெளியிட்டது என்ன? தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு. கிவா ஜெகநாதன் அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை கலைமகள் இதழில் வெளியிட்டிருக்கிறார். அப்போ கலைமகள் இதழில் வெளியிட்டது அல்லது எந்த இதழில் வெளியிட்டார், இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இப்போ நாடோடி இலக்கியம் என்ற இவரது நூலில் நாட்டுப்புற பாடல்களை ஆய்வு செய்திருக்கிறார். அப்போ நாடோடி இலக்கியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் கிவா ஜெகநாதன். தான சுப்பிரமணியம் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து காட்டு மல்லிகை, தான சுப்பிரமணியம் காட்டு மல்லிகை அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருக்கிறாரு. தமிழண்ணல் அவர்கள் தாலாட்டு பாடல்களை தொகுத்து தாலாட்டு அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கிறார். வித்தியாசம் பார்த்துக்கோங்க. மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதினது தாலாட்டு இலக்கியம், தமிழண்ணல் அவர்கள் எழுதியது தாலாட்டு. அது ஆய்வு, தாலாட்டு இலக்கியத்தினுடைய ஆய்வு மு. அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதினது. தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை, தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை. இந்த மாதிரி எளிதான கேள்வி கேட்கப்படுறதில்லை. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு கருதப்படக்கூடியவர் யார்னா வானமாமலை அவர்கள். நாட்டுப்புறவியலை அறிவியல் முறையில் ஒரு துறையாக வளர்வதற்கு பாடுபட்ட பேரறிஞர். இது முக்கியமான கொஸ்டின். நாட்டுப்புறவியலை அறிவியல் முறையில் ஒரு துறையாக வளர்வதற்கு பாடுபட்ட பேரறிஞர் யார் அப்படின்னா வானமாமலை அப்படிங்கிறவர். ஆராய்ச்சி இதழ் மூலமாக நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்களை ஊக்குவித்தவர். அப்போ ஆராய்ச்சி என்ற இதழை நடத்தியவர் அப்படின்னா வானமாமலை அவர்கள். அப்புறம் இதில் தமிழ் நாட்டு பாடல்கள் அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே இதில் நம்ம பார்த்தது 2 நூல்கள் இதழ்களுடைய பெயர்கள் பார்த்துருக்குறோம். கிவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் கலைமகளில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து வானமாமலை அவர்கள்
ஆராய்ச்சி அப்படிங்கிற இதழில் நாட்டுப்புறவியலை ஊக்குவிக்கிறாரு. தமிழர் நாட்டு பாடல்கள் அப்படின்னு நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அடுத்து பாருங்கள், அன்னகாமு அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து ஏட்டில் எழுதா கவிதை என்ற பெயரில் வெளியிட்டுள்ள நூல் அறிஞர்கள் பலருடைய பாராட்டை பெற்றுள்ளது. அப்போ ஏட்டில் எழுதா கவிதை யாருடையதுன்னா அன்னகாமு. அடுத்து அழகப்பன் நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் தாலாட்டுக்கள் 5 அப்படிங்கிற நூலும். இப்போ தாலாட்டு பகுதியில் இப்போ 3ஆவதாக இவர் வர்றாரு. அருணாச்சலம் ஐயா அவர்கள், அடுத்த தமிழண்ணல், அதுக்கு அடுத்தமாக இவர் என்னது அடுத்ததாக பாருங்கள், லூர்து அவர்கள் நாட்டார் வழக்காட்சியல் அப்படிங்கிற நூலை சில அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி என்ற நூலை என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இவரே நாட்டுப்புறவியல் ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு என்ற பெயரில் பதிப்பித்திருக்கிறார். அதுக்கப்புறமா நாட்டார் வழக்காட்சியல் கள ஆய்வு அப்படிங்கிறதும் இவரது நூல். அந்த நூல் சிறப்பாக பேசப்படுகிறது. லூர்து அவர்கள் நாட்டார் வழக்காட்சியல் துறைக்கு அதனுடைய முழு மூச்சாக பாடுபட்டவர் லூர்து அவர்கள். அடுத்து நாட்டுப்புறவியல் துறைக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து வருபவர் சண்முக சுந்தரம். வாங்கிட்டு பார்த்துக்கோங்க, தனது வாழ்வை அர்ப்பணித்து வந்தவர் சண்முக சுந்தரம். தமிழக நாட்டு பாடல்கள், தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் முதல்ல நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. சரஸ்வதி வேணுகோபால் அவர்கள் தமது டாக்டர் பட்ட ஆய்வேட்டை நாட்டுப்புற பாடல்கள் சமூக ஒப்பாய்வு. அப்போ டாக்டர் பட்ட ஆய்வேட்டை நாட்டுப்புறவியல் பற்றி மேற்கொண்டவர் அப்படின்னா சரஸ்வதி வேணுகோபால் அப்படிங்கிறவங்க. அப்புறம் கல ஆய்வில் சில அனுபவங்கள் என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார். இன்னும் ஏராளமான அறிஞர்கள் நாட்டுப்பாடல்களை குறித்த பல கருத்துக்களை என்ன செஞ்சுருக்காங்க, நூல்களும் எழுதியிருக்கிறார். வாய்வழி கவிதைகள், நாட்டார் கதைகள் நிறையா இருக்குது. தமிழில் 1867 ஆண்டு வீராசாமி நாயக்கர் மயில் ராவணன் கதையை பதிப்பிக்கிறார். இதெல்லாம் குறிப்பு, முக்கியமான குறிப்பு. மயில் ராவணன் அதில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வீராசாமி நாயக்கர். எந்த ஆண்டு அப்படின்னா 1876. அடுத்து மாணிக்க முதலியார் அப்படிங்கிறவர் கதா சிந்தாமணி மரியாதை ராமன் கதையை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து புஷ்பரத செட்டியார் நாட்டுப்புற கதைகளை சேகரித்து வினோதராச மஞ்சரி அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருக்கிறாரு. கஸ்தூரி ஐயங்கார் அப்படிங்கிறது அனவரத விநாயகம் பிள்ளை, லீலா, ஏஎல் நடராசன் ஆகியோரும் பஞ்சதந்திர கதைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ பஞ்சதந்திர கதைகளுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துக்கோங்க. கஸ்தூரி ஐயங்கார் எந்த ஆண்டுனா 1983, அனவரத விநாயகம் பிள்ளை 1953, லீலா 1971, ஏஎல் நடராஜன் 1975. அதுக்கப்புறம் உலகில் உள்ள நாட்டுப்புற கதைகளை சேகரித்து உலக நாடோடி கதைகள் என்ற பெயரில் நூல் வெளியிட்டிருக்கிறார். யார் அப்படின்னா வாணன் அப்படிங்கிறவர் உலகில் உள்ள எல்லா நாட்டுப்புற கதைகளையும் சேகரித்து உலக நாடோடி கதைகள் அப்படின்னு நினைச்சிறாரு, நூல் வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா ராமநாதன் அவர்கள், KM பக்தவச்சலம் அவர்களும் தெனாலிராமன் கதைகளை வெளியிடுறாங்க. அடுத்து கோவிந்தன் என்பவர் பழங்கால கதைகள், தமிழ்நாட்டு பழங்கதைகள் என்ற நூல்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ராஜநாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டு நாடோடி கதைகள், உலக நாடோடி கதைகள் அப்படின்னா யார் வரான்னு பாருங்கள், வாணன் வராரு. உலக நாடோடி கதைகள்னு வந்தால் வாணன் வராரு. தமிழ்நாட்டு நாடோடி கதைகள்னு வந்தால் ராஜநாராயணன் வராரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கிராமிய கதை அப்படின்னு கொண்டு வராரு. வயது வந்தவர்களுக்கு மட்டும் முதலான நூல்களை எழுதியிருக்கிறார். யாருன்னா ராஜநாராயணன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழமொழிகள். 1842 ஆண்டில் பெர்சிவல் என்பவர் முதலில் பழமொழிகளை வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள், 1842 பெர்சிவல் பழமொழிகளை வெளியிட்டிருக்கிறார். வேணுகோபால் நாயுடு பழமொழி புத்தகம் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறாரு. ஜான் லாசரஸ் 6000 பழமொழிகளை சேகரித்து நூலாக்கியுள்ளார். அடுத்து பார்த்தசாரதி பிள்ளை பழமொழி திரட்டு அப்படிங்கிற பெயரில் நூல் வெளியிட்டிருக்கிறாரு. அப்புறம் தமிழக பழமொழிகள், வாழ்வியல் பழமொழிகள் என்ற பெயர்களில் KS லட்சுமணன் நூலாக எழுதியிருக்கிறாரு. இவரே உலக பழமொழிகளையும் தொகுத்துள்ளார். ராபி சேதுப்பிள்ளை, SK நாயர், மாரியப்பா பட், N வெங்கட்ராமன் ஆகியோர் தென் திராவிட பழமொழிகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக என்ன செய்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பெயர்களாகத்தான் இருக்கிறது. அந்த பெயர்கள், நூல்கள், அதற்கான ஒரு குறிப்பு வைத்து அப்படியே படித்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், கொஞ்சம் எளிதாக வந்துடும். பழமொழிகள் மூலம் தமிழ் பண்பாட்டை ஆராய்ந்துள்ளார்.
யாருன்னா செந்துரை முத்துப்பூவை ஆறுமுகம் பகுத்தறிவு பழமொழிகளை தேர்ந்தெடுத்து தொகுத்துள்ளார். அடுத்து தமிழ்வாணன் தமிழ் பழமொழிகள் என்ற நூலை எழுதியிருக்கிறார். தமிழ்வாணன் தமிழ் பழமொழிகள். நாவி ஜெயராமன் அவர்கள் விவசாய பழமொழிகளை சேகரித்து ஆராய்ந்துள்ளார். சாலை இளந்திரையன் சமுதாய நோக்கில் இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின். விவசாய நோக்கில் பழமொழி ஆராய்ந்தவர் யார், சேகரித்தவர் யார்? நாவி ஜெயராமன். அடுத்து சமுதாய நோக்கில் ஆராய்ந்தவர் யார்? சாலை இளந்திரையன். தம் வாழ்நாளையே பழமொழிக்கு அர்ப்பணித்த பழமொழி குறித்த நூலும் கட்டுரையும் எழுதியவர் யாருன்னா வி பெருமாள். பாருங்கள், தன் வாழ்நாளையே பழமொழிக்கு அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விடுகதைகள். தமிழ் விடுகதையை பற்றி இரு சொல் அலங்காரம் என்ற பெயரில் என்ன பெயர் பாருங்கள், இரு சொல் அலங்காரம். 1877 அருணாசல முதலியார் அப்படிங்கிறவங்க நூல் வெளியிடுறாங்க. இரு சொல் அலங்காரமும் முச்சொல் அலங்காரமும் என்ற பெயரில் பெருமாள் நாடார் விடுகதைகளை சேகரித்து வெளியிட்டுள்ளார். அடுத்து வினோத விடுகதை அப்படிங்கிற பெயரில் முனுசாமி முதலியார் அப்புறம் ராஜா முத்தையா அவர்கள் விடுகதைகளை சேகரித்து வகைப்படுத்துகிறார். சாவே சுப்பிரமணியன் 2500 விடுகதைகளை சேகரித்து அகர வரிசையில் நிரல்படுத்தி எழுதியுள்ளார். பார்த்துக்கோங்க, 2500 விடுகதைகளை சேகரித்து அகர வரிசையில் நிரல்படுத்தியவர் யார் அப்படின்னா சாவே சுப்பிரமணியம். அடுத்து விடுகதையை பற்றி ஆராய்ச்சி முன்னுரை ஒன்று எழுதியுள்ளார் சாவே சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்து பாருங்கள், ஆறு ராமநாதன் விடுகதை அறிவியல் முறையில் நன்கு ஆராய்ந்து தமிழில் புதிர்கள் என்ற ஆய்வு என்றொரு நூலை எழுதியிருக்கிறார். யாருன்னா ஆறு ராமநாதன் அவர்கள். அறிவியல் முறையில் விடுகதையை ஆய்ந்தவர் யார் அப்படின்னா ஆறு ராமநாதன். அடுத்து கதைப்பாடல்கள். தமிழகத்தில் 600க்கும் மேற்பட்ட கதைப்பாடல்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை சேகரிப்பு பணி, அந்த ஆய்வை சேகரிப்பு பணி, வகைப்படுத்துதல், ஆய்வு செய்தல் அப்படின்னு 3ஆக பகுத்துள்ளனர். குஜ்லி கடை பதிப்புகள், பவானந்தம் பிள்ளை பதிப்புகள், வையாபுரி பிள்ளை பதிப்புகள், சென்னை அரசினரின் கீழ்த்திசை நூலக ஓலைச்சுவடி பதிப்புகள், தஞ்சை சரஸ்வதி மகால் பதிப்புகள், மதுரை பல்கலைக்கழக பதிப்புகள், தனிப்பட்டோர் பதிப்புகள், ஆறுமுக பெருமாள், நாட்டார், தி நடராசன், இந்த மாதிரி இந்த கதைப்பாடல்கள் நிறைய என்ன செய்யப்படுகிறது, பதிப்புகள் மூலமாக கதைப்பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வள்ளியம்மன் கதை, சுடலை மாடசாமி கதை, இசக்கி அம்மன் கதை, கண்ணகி அம்மன் கதை, பிச்சை காலன் கதை முதலானவற்றை ஆறுமுக பெருமாள் நாடார் என்ன செஞ்சிருக்கிறாரு, பதிப்பித்திருக்கிறாரு. வள்ளி, சுடலை, இசக்கி, கண்ணகி, அடுத்து பிச்சை. இந்த இதில் என்ன செய்கிறாங்க, முதலான இதை ஆறுமுக பெருமாள் நாடார் பதிப்பித்திருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தி நடராசன் அப்படிங்கிறவர் கட்டபொம்மு கும்மி பாடல், குருசாமி கதை, வன்னியடி மறவன் கதை, தம்பிமார் கதை, ஞான சவுனகிரி கதை, கண்ணடியான் போர், அயோத்திய கதை முதலிய கதைகளை ஆராய்ச்சி முன்னுரையுடன் தி நடராசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அடுத்து வானமாமலை அப்படிங்கிறவர் கட்டபொம்மு கூத்து, கான் சாஹிபு சண்டை, காத்தவராயன் கதைப்பாடல், முத்துப்பட்டன் கதை, வீரபாண்டியன் கட்டபொம்மன் கதை ஆகிய 5 கதைப்பாடல்களை மதுரை பல்கலைக்கழகத்திற்காக ஆராய்ச்சி முன்னுரையுடன் பதிப்பித்திருக்கிறாரு. அடுத்து அருணாச்சலம் அவர்கள் இந்த கதைப்பாடல் எல்லாத்தையும் ஆராய்ந்து ஆங்கிலத்தில் நூல் எழுதியிருக்கிறார். பாருங்கள், அப்போ கதைப்பாடல்களை ஆராய்ந்து ஆங்கிலத்தில் நூல் எழுதியவர் அருணாச்சலம் அவர்கள். அடுத்து ராமச்சந்திரன் செட்டியார் ராமப்பையன் அம்மானை அப்படிங்கிறதும், சக்தி கனல் அப்படிங்கிறவர் அண்ணன்மார் சுவாமி கதை அப்படிங்கிறதும், ஏஎன் பெருமாள் வெள்ளைக்காரன் கதைப்பாடல் இவற்றையும் ஆராய்ந்துள்ளனர். அடுத்து பார்த்தோன்னா வாய்மொழி சாரா வழக்காறுகள். நாட்டார் வழக்காறுகள் வாய்மொழியாக பரப்பப்படுவன, மரபு வழிபட்டன, எழுத்தில் அன்றி கர்ண பரம்பரையாக சொல்லப்படுவன. கர்ண பரம்பரைன்னு எல்லாத்துக்கும் அப்படியே எளிதாக அவங்க எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடியது. நாட்டார் வழக்காறுகள் மக்களின் வாய் வழியே பல தலைமுறைகள் வாழ்ந்தனவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா ரிச்சர்ட் எம் டார்சன் அப்படிங்கிறவர். ஆனால் நாட்டார் வழக்காறுகள் எல்லாம் வாய்மொழியாக வெளிப்படுத்தப்படுவன எனினும் வாய்மொழி வழி வெளிப்படுத்தப்படுவனவெல்லாம் நாட்டார் வழக்காறுகள் அல்ல அப்படின்னு சொன்னவர் பாருங்க வில்லியம் பாஸ்கம். இப்போ 2 கருத்து. முதல்ல ரிச்சர்ட் எம் என்ன சொல்கிறாருன்னா, மக்களின் வாய் வழியாக பல தலைமுறைகள் நாட்டார் வழக்காறுகள் எல்லாமே பல தலைமுறைகள் வாய்மொழியாகவே வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது ரிச்சர்ட் எம் டார்சன் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இதை வேணால் நீங்கள் என்ன செஞ்சலாம், மக்கள் வாய் வழியாக நாட்டார் வழக்காறுகளை சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, இப்போ டார்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டார் வழக்காறுகள் எல்லாமே வாய்மொழியாக வெளிப்படுத்தப்படுகிறது தானா அப்படின்னா, வாய்மொழியாக வெளிப்படுத்தப்படுறது எல்லாமே என்ன செய்ய முடியாது,
நாட்டார் வழக்காறு கிடையாது அப்படின்னு சொன்னது என்ன? வில்லியம் பாஸ்கம். அந்த மாதிரி என்ன செய்கிறார், இவர் வந்து பாஸ் மார்க் வாங்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை என்ன செய்கிறாரு, போடுறாரு. யார்? வில்லியம் பாஸ்கம் அப்படிங்கிறவர். வாய்மொழியாக பாடுறதெல்லாம் நாட்டார் வழக்காறுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு. சரி, வாய்மொழி வழி பரப்பப்படுவன என்ற அளவுகோல் சிக்கலானது. நாட்டார் வழக்காறுகள் என்று டன்டிஸ் பட்டியலிட்டு காட்டிய பல வழக்காறுகள் தம்முடைய இயல்பில் வாய்மொழி சார்ந்தவை அல்ல. நாட்டார் நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், நாட்டார் வழக்கங்கள், விழாக்கள், நாட்டார் நடனங்கள், நாடகங்கள், சைகைகள், நாட்டார் விளையாட்டுகள் போன்றவை வாய்மொழி சாரா வழக்காறுகளாகும். பொருள் சார் மரபுகளும் நாட்டார் கட்டிடக்கலை, கைவினைப் பொருட்கள், ஆடைகள், உணவுகள் போன்ற வாய்மொழி சாரா. இப்போ இந்த வாய்மொழி சாரா வழக்காறுகள் இதில் மாறுபட்டவை அப்படின்னு கேட்கலாம். பொருள்சார் மரபுகளில் கட்டிடக்கலை, கைவினைப் பொருட்கள், ஆடைகள், உணவுகள் போன்றவை வாய்மொழி சாரா வழக்காறுகள். அப்போ இதில் ஒன்று கொடுத்து இல்லை இதில் எதையாவது ஒன்று மாற்றி கொடுத்து கேட்கலாம். கூற்று காரணத்திலையும் கேட்கலாம். அடுத்து சமய பழக்க வழக்கங்கள். அடுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய சமூக பழக்க வழக்கங்கள் குறித்த இதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த காணொலியில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நன்றி. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நிச்சயமாக குறிப்பேடு வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்து படியுங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த நூல்களுடைய வேரியேஷனை வச்சு குறித்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அது ஞாபகத்தில் இருக்கும். நன்றி.